நேற்று இரவு முதல் இன்று மதியம் தாண்டியும் சர்வதேச ஊடகங்களிலும் உள்ளூர் ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம், நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம், ஈரான் ஜனாதிபதியினுடைய உயிரிழப்பு தொடர்பான செய்திகள். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஒரு உலங்கு வானூர்தி விபத்திலே உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய உயிரிழப்பு தொடர்பாக பல்வேறு ஊகங்கள், குறிப்பாக தர்க்க ரீதியான ஊகங்களும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையிலே உலகத்தினுடைய பல நாடுகள் அவருடைய உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே தாங்கள் ஈரானோடு நிற்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியா அந்த கருத்தை வெளிப்படையாக கூறியிருக்கின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தளத்திலே அவருடைய மரணம் தொடர்பான தனது இரங்கலை தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலைமையிலே ஈரான் ஜனாதிபதியினுடைய உயிரிழப்பு கொலையா அல்லது விபத்தா என்பது தொடர்பாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள் எழுந்திருக்கின்ற நிலைமையிலே இதனுடைய பின்னணி என்ன, இதற்கு பின்னால் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் என்ன என்பது குறித்து பார்ப்பதுதான் இந்த வீடியோ பதிவினுடைய நோக்கம். சுமார் 17 மணித்தியாலங்கள் தேடுதலின் பின்னர் அந்த விபத்திலே உயிரிழந்தவர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே விபத்து தொடர்பாக இந்த நிமிடம் வரை ஈரானிய அரசாங்கம் எந்த ஒரு உத்தியோகபூர்வமான தகவலையும் வெளியிடாத நிலைமையிலே அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழ் A to Z. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். புதிதாக இந்த வீடியோ பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். ஈரானுடைய புனித நகரான மஷாத்திலே 1960ஆம் ஆண்டிலே பிறந்தார் இப்ராஹிம் ரைசி. அந்த நாட்டினுடைய மத விழுமியங்களை, மதத்தினுடைய வரலாறை, மதத்தினுடைய கொள்கைகளை மிக தீவிரமாக கற்றறிந்து ஒரு மத தலைவராகவும் அந்த நாட்டினுடைய நீதித்துறையிலே உள்நுழைந்து நீதிபதியாகவும் தலைமை நீதிபதியாகவும் பதவி வகித்து அந்த நாட்டினுடைய அதிபராக பதவியேற்றவர் தான் இப்ராஹிம் ரைசி. உலகத்திலே பல்வேறு நாடுகளால், குறிப்பாக வல்லரசு நாடுகளால் கண்காணிக்கப்படுகின்ற ஒருவராக மாறியிருந்தவர் இப்ராஹிம் ரைசி. தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதாரம், தன்னுடைய மக்களினுடைய இருப்பு தொடர்பாக மிகுந்த கரிசனை கொண்டிருந்த ஒரு தலைவர். அண்மையிலே இலங்கைக்கும் விஜயம் செய்து திரும்பியிருந்த நிலைமையிலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் அந்த நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஹுசைன் உட்பட அந்த நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள் இந்த உலங்கு வானூர்தி விபத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள். அஜர்பைஜான் நாட்டில் எல்லையிலே இடம்பெற்ற ஒரு அணைக்கட்டு திறப்பு விழாவிலே கலந்து கொண்டதன் பின்னர் திரும்பி கொண்டிருந்த போது இந்த உலங்கு வானூர்தி விபத்து இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியுடைய உலங்கு வானூர்தி தொடரணியிலே 3 உலங்கு வானூர்திகள் பயணம் செய்ததாகவும், அதிலே ஜனாதிபதியின் பயணம் செய்த உலங்கு வானூர்தி மிகுந்த பனிமூட்டம் மற்றும் மோசமான காலநிலையினாலே மலைப்பகுதி ஒன்றில் உள்ள காட்டிலே விபத்துக்குள்ளானதாக குறிப்பிடப்படுகின்றது. நேற்று இரவு முதல் மிக தீவிரமான தேடுதலிலே அந்த நாட்டினுடைய இராணுவம் மற்றும் மீட்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மோசமான பனிமூட்டம் மற்றும் காலநிலை சிரத்தன்மையின்மையாலே மிக சுமார் 17 மணி நேரத்திற்கு மேலாக அந்த தேடுதல் தொடர்ந்த நிலைமையிலே துருக்கி, அண்மையிலே இருக்கின்ற துருக்கி நாடு தன்னுடைய ட்ரோன்கள் மூலம் தேடுதல் மேற்கொண்டு, குறிப்பாக வெப்ப அலைகளை கண்டறியக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி அந்த விபத்து இடம்பெற்ற பகுதியை அடையாளம் கண்டு அந்த தகவலை ஈரானுடன் பகிர்ந்து கொண்டதன் அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்ட மேலதிக தேடுதல் நடவடிக்கையின் அடிப்படையில் இன்று காலை விமானம் விபத்துக்குள்ளான இடத்தை உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளான இடத்தை அந்த நாட்டினுடைய இராணுவம் மற்றும் மீட்பு படையினர் சென்றடைந்திருக்கின்றனர். மேலும் புதிய தகவலின்படி அந்த விபத்திலே உயிரிழந்த பலருடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. விபத்தில் சிக்கிய உலங்கு வானூர்தி முற்றாக எரிந்து சேதமாகி இருக்கின்ற நிலைமையிலே அங்கே உடலங்கள் சிதலமடைந்த நிலைமையிலே மீட்கப்பட்டு அந்த நாட்டினுடைய மீட்பு படையினராலே வெளியே கொண்டு வரப்படுகின்ற வீடியோ பதிவுகள் சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக ரஷ்யா 47 நிபுணர்கள் கொண்ட
ஒரு உலங்கு வானூர்தி உடனடியாக ஈரானுக்கு அனுப்பி இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தி இருக்கின்றது. அமெரிக்கா உள்ளிட்ட பெரிய வல்லரசு நாடுகள் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானுடன் தாங்கள் நிற்பதாக தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக இந்தியா தனது இரங்கலினை தெரிவித்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே தாங்கள் ஈரானுடன் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தளத்திலே தன்னுடைய இரங்கலையும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஈரானுடைய இந்த மோசமான சந்தர்ப்பத்திலே தான் ஈரானோடு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இவ்வாறான நிலைமையிலே இந்த விபத்து ஒரு கொலையா அல்லது தற்செயலான விபத்து மரணமா என்பது தொடர்பாக நிறைய வாத பிரதிவாதங்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிடுகின்ற செய்திகளை பார்வையிடுகின்ற போது அதன் மூலம் தெரிய வருவது என்னவென்று சொன்னால், ஈரான் இந்த விபத்து தொடர்பான உத்தியோகபூர்வமான எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாத நிலைமை. குறிப்பாக விபத்து இடம்பெற்றிருக்கின்றது என்பதை தவிர இது விபத்து தான் அல்லது வேறு ஏதும் தாக்குதல் சதி முயற்சிகளா என்பது குறித்து ஈரான் உத்தியோகபூர்வமாக இதனையும் கூறாத மௌனம் சாதித்து வருகின்றது. மேலும் ஈரானிய ஊடகங்களை பொறுத்தவரையில் அந்த நாட்டு சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையில் அவர்கள் முக்கியமாக ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள். அவர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அவர் பயணம் செய்யும் வழித்தடத்தினுடைய காலநிலைகள் பற்றி முன்னரே கணிப்பிடப்பட்டிருக்க முடியாதா? மேலும் அவர் பயணம் செய்த 3 உலங்கு வானூர்திகள் கொண்ட தொடரணியிலே 2 உலங்கு வானூர்திகள் பாதுகாப்பாக சென்றடைந்திருக்கின்ற நிலைமையிலே ஒரு உலங்கு வானூர்தி, அதாவது முக்கியமாக ஜனாதிபதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பயணம் செய்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானது எப்படி என தர்க்க ரீதியான சில விமர்சனங்களை வாத பிரதிவாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே உலகில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புலனாய்வு அமைப்புகள் இந்த துறையிலே ஈடுபட்டிருப்பதாக நாங்கள் சமூக ஊடகங்களே காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இது விபத்தா அல்லது சதி முயற்சி ஏதேனுமா என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று விவாதித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது உண்மையிலே விபத்தாக இல்லாத விடத்து அல்லது இந்த விபத்தின் பின்னால் சதி முயற்சிகள் ஏதேனும் இருக்குமாக இருந்தால் இது மோசமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் என்று சர்வதேச போரியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரிலே லெபனானுடைய ஹிஸ்புல்லா போன்ற சில ஆயுத குழுக்களுக்கு ஈரான் ஆதரவு தெரிவிப்பதாக அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட்ட நாடுகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. மேலும் ஈரான் மீது மேற்கொண்ட ஒரு தாக்குதலின் தொடர்ச்சியாக ஈரான் மிக தீவிரமான ஒரு ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஒருங்கிணைந்த ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது மேற்கொண்டிருந்தது. அது பழைய பகையின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்டதாக அப்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அது மிகப்பெரிய அளவிலே சேதங்களை ஏற்படுத்தாத போதும் சர்வதேசத்தினுடைய கவனத்தை அது ஈர்த்திருந்த நிலைமையிலே ஈரானுடைய ஜனாதிபதியினுடைய மரணம் தற்போது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது விபத்தா அல்லது சதி முயற்சியா என்பது தொடர்பான உத்தியோகபூர்வமான எந்த அறிவிப்புகளும் இதுவரை வெளியாகாத நிலைமையிலே இந்த விடயம் தொடர்பான சர்ச்சைகள், வாத பிரதிவாதங்கள் நீண்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் உலகத்தில் ஒரு மிக உன்னிப்பாக பல்வேறு நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி உயிரிழந்திருக்கின்றார். அந்த நாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் இழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த நாட்டிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த நாட்டில் மட்டுமல்ல, சர்வதேச அரசியலிலும் குறிப்பாக இந்த சம்பவம் ஒரு பாரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளியாகும் என்று நம்பப்படுகின்றது. குறிப்பாக விமானத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டி, அதாவது விமானம் தொடர்பான சகல விடயங்களையும் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வுகளின் அடிப்படையிலேயே உண்மையான தகவல் என்ன என்பது, உண்மையான சம்பவம் என்ன என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகும். அதுவரை இந்த ஊகங்களும் குறிப்பாக தர்க்கங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்க போகின்றன. எனினும் ஈரான் இது தொடர்பாக சாதித்து வருகின்ற மௌனம் என்பது சர்வதேச அரசியலிலே மிக
ஆபத்தான ஒன்றாக பார்க்கப்படுகின்ற நிலைமையை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்கள், மேலதிக தகவல்கள் எதுவும் வருமாக இருந்தால் அவை இணைத்து கொள்ளப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.